வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மை டிசிப்ளின்ஸ் ஒயில் ஹெல்த் சேக் சீசன் 2 எபிசோடு 10. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ பற்றி அவன் கேட்குறான், நீ என்ன நினைக்கிற, எங்களோட டீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். ஹீரோ, இல்ல என்கிட்ட எல்லாமே இருக்கு. என்கிட்ட ஒரு நல்ல திறமைகள் இருக்கு. என்கிட்ட குன்ஃபூ இருக்கு. எல்லாமே இருந்துமே நான் எதுக்காக உங்களுடைய இடத்துல உங்களோட டீம்ல வந்து நான் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்க்குறான். அத பார்த்துட்டு இவனுங்க சாய்க்கிறானுங்க. டேய், அவன எல்லாரும் தடுத்து நிப்பாட்டுங்கடா. அவன யாருனாலும் தடுத்து நிப்பாட்டுங்கன்னு சொல்றான். சரிங்க சார்ன்னு சொல்லி அவனோட சோல்ஜர்ஸும் வந்து அட்டாக் பண்ண வந்துட்டுருக்கானுங்க. ஹீரோ என்னடான்னா அவனோட ஸ்வாட் எடுத்துட்டு நிக்கிறான். என்ன வந்து தோற்கடிக்கிற அளவுக்கு இங்க தைரியம் இருக்கா? சரி, ஓகே, வாங்க பார்த்துக்கலாம். ஆனா கண்டிப்பா நீங்க தான் தோக்க போறீங்கன்னு சொல்லி ஹீரோ கண்ணு இமைக்கிற செகண்ட்ல அவனுங்க எல்லா பேரையும் அடிச்சு பறக்க விட்டுர்றான். அடுத்து நீங்க 3 பேரு தான் இருக்கீங்க. என் கூட சண்டை போட ரெடியா? நீங்க இந்த இடத்துலருந்து போக முடியாதுன்னு நான் வந்து நினைக்கிறேன்னு சொல்லி ஹீரோ வந்து அவனுங்கள பார்த்து கேட்குறான். இந்த குண்டாக்கும் இருக்கவன் கூட இருக்கவன் சொல்றான். ஏதாவது ஒரு பிளான போடணும். இப்ப என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி அந்த குண்டா இருக்கவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது, அவன் பக்கத்துல இருக்கவன் தான் சொல்றான். லாங்கியன் உடைய ஃபர்ஸ்ட் ஃபேமிலியே நம்ம தான். இப்ப நம்ம செத்துட்டோம்னா, அப்ப நம்ம என்ன பண்றது? அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சு போயிருச்சு இதோட. எதுனாலும் ஒண்ணு பண்ணுங்க. இவனுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து பண்ணுங்க. லாங்கியன் இந்த இடத்துல இருந்து தோத்து போயிறவே கூடாது. இப்படி ஒரு ட்விஸ்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவனுங்கலாம் கத்திட்டு இருக்கானுங்க. ஹீரோ வந்துட்டு, உங்கள இந்த இடத்துல நான் அட்டாக் பண்ணி நான் உங்கள கொல்ல தான் போறேன்னு சொல்லி ஹீரோ வந்து அட்டாக் பண்ண போறான். ஹீரோ போற வேகத்த பார்த்தா ஒரே வீட்ல அவங்க தலைய வெட்டிருவானுங்க போல. அங்க இருக்கவன் ஹீரோ வந்து அட்டாக் பண்ண போறத பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இவன் மட்டும் இவங்கள கொன்னுட்டான்னா அடுத்து எல்லாமே நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கவன் வந்து அத பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இவன் எப்படியோ கொல்லட்டும்னு. ஹீரோ அட்டாக் பண்ண போற அதே சமயத்துல அங்கிட்டிருந்து ஒரு கத்தி வந்து பறந்து வந்துட்டு இருக்கு. ஹீரோட ஸ்வாட வந்து அட்டாக் பண்ணுது. ஹீரோவோட ஸ்வாட வந்து அட்டாக் பண்ணல, ஹீரோவே பறந்து போய் கொஞ்சம் தள்ளி போய் தான் விழுகுறான். அங்க என்னடான்னா ஒரு பொண்ணு, "ஏய், பரவாயில்லையே! என்னுடைய ஆட்டாக வந்துட்டு நீ தடுத்தும் கூட நீ நிக்கிறியா?" அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து கேட்டுட்டுருக்கான். ஹீரோ, ஆமா, இந்த பொண்ணு யாரு? இந்த பொண்ணோட ஸ்ட்ரென்த்த பார்க்குறப்ப, ஒரு ஆர்டினரியான ஒரு பீப்பிள் மாதிரியே இல்லைன்னு சொல்லி ஹீரோ ஆச்சரியமா பார்த்துட்டுருக்கான். பரவால்ல, என்னோட அட்டாக்கையும் வாங்கிட்டு நீ வந்து நிக்கிறேன்னா பெரிய விஷயம் தான். ஆனா இப்ப இந்த வீட்ல இருந்து ஒரு ஆள் தான் வெளிய போணும். எனக்கு தெரிஞ்சு நீ இப்ப இந்த இடத்துலருந்து போய் தான் ஆகணும்னு நான் வந்து நினைக்கிறேன். என்ன சொல்ற? உன் லைஃப்ப வந்து உன்னால இனிமே காப்பாத்திக்கிற முடியாதுன்னு அந்த பொண்ணு சொல்றா. என்னது, ஜாங் ஃபேங்க இங்க வந்து வந்துட்டாங்களாம். இத நம்ம எதிர்பார்க்கவே இல்லைன்னா, அங்க இருக்க 3 பேரும் ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கானுங்க. இந்த ஹோம்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க இவங்க தான். இவங்க கூட நம்ம வந்து சண்டை போட தேவையில்ல. இவங்க கூட சண்டை போட்டா நமக்கு தான் ரொம்பவே வந்து பிரச்சனைன்னு சொல்லி சீனியர் சிஸ்டர் நம்ம ஹீரோவ பார்த்து வந்து சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ண தான் பார்த்துட்டு இருக்கான். என்ன, நான் வந்துட்டு ஃபேமிலி பிரச்சனைலாம் வந்து தலையிட மாட்டேன். நீ அத பத்திலாம் நீ வந்து கவலைப்பட தேவையில்ல. உங்களோட பிரச்சனைக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஆனா இந்த இடத்துலருந்து நீங்க வந்து போய்க்கலாம். நான் உங்கள வந்து தடுக்கவே மாட்டேன். ஆனா நீ கண்டிப்பா என் கூட வந்து சண்டை போட்டே ஆவணும். என் கூட சண்டை போட்டு உன்னுடைய திறமை என்ன அப்படிங்கிறத நீ என் கூட காட்டு. ஏன்னா உனக்கு பணம் வந்து தேவையில்லன்னு நீ வந்து சொல்லிட்ட. உன்ன பார்க்குறப்பயே தெரியுது, நீ ரொம்பயும் திறமையான ஒரு ஆள் தான்னு. உன்னுடைய திறமை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நான் சோதிச்சு பார்க்கணும்னு ஹீரோவ பார்த்து அந்த பொண்ணு கேட்குறான். கண்டிப்பா. நீங்க சண்டை போடணும்னு ஆசைப்பட்டா நான் சண்டை போடாம இருக்க முடியுமான்னு சொல்லி ஹீரோ சொல்றான். ஜூனியர் பிரதர், பார்த்து இரு. நீ வந்து கவலைப்படாத சீனியர் சிஸ்டர். நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அந்த சீனியர் சிஸ்டரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவால கண்டிப்பா வந்து ஜெயிக்க முடியுமா? என்ன பண்றது? இப்ப நம்ம எதுனாலும் ஒரு ஹெல்ப் பண்ணணுமான்னு சொல்லி. அங்க என்னடான்னா அந்த பொண்ணு அந்த பொண்ணுடைய கத்திய தூக்கிட்டு ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வருது. இந்த இடத்துல நீ சாக தான் போற. உன்னுடைய ஃபுல் பவர யூஸ் பண்ணி சண்டை போடுன்னு சொல்லி, ஹீரோ இது நாள் வரைக்கும் நான் கத்துக்கிட்டது எல்லாத்தையுமே நான் வந்து உனக்காக காட்டுறேன்னு சொல்லி, ஹீரோ அவனுடைய ஸ்வாட்லயே வந்து ஒரு ஃபயர் ஃபோர்ஸையும் சேர்த்து வச்சு அட்டாக் பண்றான். அந்த பொண்ணே ஆச்சரியப்பட்டு போயிர்றான். இவனால எப்படி ஒரே டைம்ல வந்துட்டு இவனுடைய பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தையும், அப்புறம் அந்த ஃபயர் ஃபோர்ஸையும் ஒரே டைம்ல யூஸ் பண்ண முடியுது? இது என்னுடைய ஃபுல் பவரோட கிடையாது. இது என்னுடைய பவர்ல பாதி தான். அம்மாவுக்கு இத எனக்கு சொல்லிக் குடுத்துருக்கான்னு சொல்லி ஹீரோ அட்டாக் பண்றான். அந்த பொண்ணோட கத்தி அந்த இடத்துல வந்து உடைஞ்சு போயிருது. நான் இவன வந்து குறைச்சு எடை போட்டுட்டேன். என்னுடைய ஸ்வாடே வந்து உடைஞ்சு போயிருச்சாம். இவன்கிட்ட இந்த இடத்துல நம்ம வந்து தோத்து போயவே கூடாது. இவன் எப்படி ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தையும், அவனுடைய ஸ்பிரிச்சுவல் பவரையும் எப்படி இந்த அளவுக்கு வந்து பயன்படுத்துறான்னு சொல்லி அந்த பொண்ணு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா ஹீரோவ பார்த்து. இந்த இடத்துல நான் தோத்து போக மாட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த பொண்ணோட பவர யூஸ் பண்ணி வந்து ஹீரோ பார்த்து அட்டாக் பண்ணுது. ஹீரோவும் அதே சமயத்துல அவனோட கைய வச்சு தான் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அங்க என்ன நடக்குதுங்கிறத சுத்தி இருக்க யாராலுமே பார்க்க முடியல. ஹீரோ அந்த அட்டாக் போயக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி போய் தான் விழுந்துடுறான். அந்த பொண்ணும் தள்ளி போயிருக்கா. சீனியர் சிஸ்டரோட கைய புடிச்சுட்டு, இப்ப இந்த இடத்துல இது எல்லாமே முடிஞ்சு போச்சு. நம்ம வந்து இங்கேருந்து இப்ப கிளம்பலாம் சீனியர் சிஸ்டர். இன்னொரு டைம் எங்கள யாரும் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. நாங்க இந்த இடத்துலருந்து கிளம்புறோம். நாங்களும் வாரோம். எங்கள வந்து விட்டுட்டு போயிறாதீங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட இருக்க 2 பேரும் சொல்றாங்க. நாங்க சீக்கிரமா உங்க ஃபாலோ பண்ணிட்டு வரோம்ன்னு சொல்லி. ஆமா, இங்க என்னதான் நடந்துச்சு? எனக்கு வந்து ஒண்ணுமே புரியலையே!
அவன்கிட்ட எல்லா பவருமே இருக்கு. அப்படி இருந்தும் அவன் எதுக்கு அங்கருந்து கிளம்புறான்? எனக்கு ஒண்ணும் புரியலைன்னு சொல்லி அங்க இருக்கவன் ஆச்சரியமா பார்க்குறான். இல்ல நீங்க வந்து அப்படி நினைக்காதீங்க. சிவாசிவனுக்கு எந்த ஒரு மேஜிக் வெப்பனுமே வந்து தேவை கிடையாது. அது எல்லாமே அவருடைய ஓன் பவர் தான். அவர் நெறைய டெக்னிக்க வந்து யூஸ் பண்றாரு. ஒருவேள அந்த டெக்னிக் கூட அவருடைய ஓன் டெக்னிக்கா கூட இருக்கலாம். ஏன்னா, இது அவருடைய ஓன் கல்டிவேஷன்ல அவர் ஓனா வந்துட்டு இத கத்துக்கிட்டு அவர் ஸ்ட்ராங்கா இருப்பாருன்னு நான் வந்து நினைக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அந்த பவர் இருக்கு. அவரு என் கூட சண்டை போடும்போது தான் நான் பார்த்தேன். அவருடைய ஃபுல் பவருமே ரொம்ப அதிகமா இருக்கும். அது ரொம்ப அமேசிங்கான ஒண்ணு. அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றான். ஹீரோ அந்த இடத்துலேருந்து இதுக்கப்புறம் எங்கள வந்து யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. எங்கள வந்து தொந்தரவு பண்ணாதீங்க. நாங்க இந்த இடத்துலருந்து கிளம்புறோம். அந்த பொண்ணு ஹீரோவ தான் சொல்லிட்டு இருக்கான். இங்க வந்துட்டு இவன் ஏய் அவன விடாதீங்கடா. அவன் இங்கருந்து தடுத்துட்டானா இப்ப மெஜஸ்டிக் கிட்ட இப்ப யார் போய் எக்ஸ்ப்ளைன் பண்றது? இவன வந்து விடக்கூடாது. மெஜஸ்டிக் கிட்ட சொல்ல வேண்டியது அது உங்களோட பொறுப்பு. எனக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சரியான்னு சொல்லி அந்த பொண்ணு விளக்கிறான். நம்ம வந்து கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணுமா? ஆமா. நம்ம வந்து கண்டிப்பா வெயிட் பண்ணி தான் ஆவணும். இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணோம்ல, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம்ன்னு சொல்லி கூட இருக்கவனும் சொல்லிட்டு இருக்கான். நான் மெஜஸ்டிக் கிட்ட சொல்றேன். இங்க நடந்தது எல்லாத்தையுமே ஹாங்மேன் செட்ட சேர்ந்த அந்த ஜேசுவான் வந்துட்டு, இங்க இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு மரண பயத்த வந்து காமிச்சுட்டு போயிட்டான் அப்படிங்கிறத மெஜஸ்டிக் கிட்ட நான் சொல்றேன். இத கண்டிப்பா அவர் வந்து புரிஞ்சுக்கிருவாரு. ஜேசுவான் நீ எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கவன் வில்லத்தனமா வந்து சிரிச்சுட்டு இருக்கான். அவன் ஏதோ ஒரு பிளான வேற போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ வச்சு என்ன பிளான் பண்றான் அப்படிங்கிறதும் தெர்ல. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய்.